கைகோர்க்கும் உங்கள் வியர்வை துளியின் வெற்றி தீபங்கம். உயரமானவன், சினிமாவில் உயர்ந்து வருபவன். அழைக்கிறோம் ரமேஷ் திலக் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் கவிதா. எனக்கு நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் நான் ஆசையாகவே இருப்பேன். என்ன சொல்ல போறீங்க தேங்க்யூ. வந்திருக்கவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு எங்களுடைய ப்ரொடியூசருக்கு இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான மூவியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கோகுல் பினாய் சொன்ன மாதிரி ரொம்ப வெள்ளந்தியானவர். முதல் டைமில் ஒரு படம் ஒன்று பண்ணியிருக்காரு. ஏன்டா படம் ஒன்றுன்னு பயந்து ஓடாமல் இது மூலமாக இன்னும் நிறைய படம் பண்ணணும், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு வரணும், அதுக்காகவே நீங்கள் நல்லா சம்பாதிக்கணும் சார். தென் என்னுடைய இயக்குனர் மாறன் சார். சில பேர் மட்டும்தான் சினிமாவில் இன்னும் ரொம்ப கிரவுண்டடாகவே இருப்பாங்க. அதில் மாறன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானவர். என்றைக்குமே ஒரு இயக்குனருக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே அவர் கேட்டதே கிடையாது. ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இருப்பார். நான் ஒரு டைரக்டர், எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் இல்லை, எப்படியாவது படத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு போராடி படத்தை முடிச்சாரு. உங்களுக்கும் இது ஒரு நல்ல வெற்றி படமாக இருக்கணும் சார். தென் தேஜு, உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருந்தேன். தேங்க்யூ முத்தண்ணன். அது அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டம் வந்து மிர்ச்சி சிவா கழிச்சு லிங்காவுக்கு தான் கிடைக்க போகுது. ஸோ டிப்பிக்கல் வளர்ந்து வரும் ஒரு நாயகன் கூட இந்த படத்தில் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. எனக்கு நான் பாக்கியமாக நான் அதை கருதுறேன். அதற்கு பிறகு என் கூட நடித்த கோகுல் பினாய் கூட இதனோட 3வது படம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறுதியாக மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், ஷேர் மார்க்கெட் புலி, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஜிவி சார் அவர்களுக்கு ஆமாம் நிறைய இருக்கார் அவர். ஆமாம். ஸோ இது எல்லாத்துலேயும் இருக்கிற ஜிவி அவர் கூட இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு அவர். இந்த படம் மூலமாக எனக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சாருன்னு நான் சொல்ல முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னன்னா இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய குவாலிட்டி, எனக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க படத்தில். அது ஒரு ஹீரோ நினச்சிருந்தேன்னா ரமேஷ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கே, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கூட அவர் சொல்லியிருக்கலாம். பட் அந்த வார்த்தை அவர் என்னைக்குமே சொல்லாமல் எனக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்ஸ் அ லாட். இந்த படம் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு வெளியே வருது. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. தேங்க்யூ. நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். தனஞ்சயன் சார், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சார். தேங்க்ஸ். அந்தந்த கதாபாத்திரத்தை உயிர்ப்பிக்கும் நடிகர் லிங்கா அவர்களை பேச அழைக்கிறோம். கவிதாக்கா, தேங்க்ஸ்க்கா. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. இந்த மேடையில் அவ்வளோ பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் இருக்காங்க. பிளாக்மெயில் இந்த படம் ஆல்மோஸ்ட் ப்ரொடியூசர் ஆரம்பித்து எல்லாருமே நிறைய விஷயங்களை சொல்லிட்டாங்க. பட் இந்த படத்தில் வேலை செஞ்ச இந்த மக்களுக்காகவே இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் உண்மையிலே இயற்கையை வேண்டிக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர் உண்மையிலே அது ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் இருக்கப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் தான். பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறைய ஃபினான்ஷியல் பேர்டன் இருக்க தான் செய்யும். ஆஸ் அ ப்ரொடியூசராக பேட்ச் ஒர்க் ஷூட் பண்ணுறோம். அப்படியும் உண்மையிலே நான் பேமெண்ட் கேட்க கூட இல்லை, அவரவே பேமெண்ட் கிரெடிட் பண்ணிட்டார். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அதுக்கப்புறம் கேட்டார், சார் எல்லாமே வந்துருச்சு சார் அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலையும் அவர் அதை கன்சிடர் பண்ணது இல்லை, ஒரு நெகோஷியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பட் அது எதுவுமே பண்ணாமல் அது எனக்கு உண்மையிலே அது ஒரு பெரிய ஜெஸ்டராக இருந்துச்சு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அதை தொட்டு ரமேஷை பற்றி எனக்கு வார்த்தைகள் சொல்கிறதுக்கான தமிழ் அகராதியிலே வார்த்தைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நண்பர் எனக்கு. பாதி இடத்துல சரி வேண்டாம் இதுக்கு மேலே. ஓகே. ஸோ தேஜு அவங்களோட எனக்கு காம்பினேஷன் பெருசாக இல்லை. பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் டு சி யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நம்ம இந்த இன்டர்வியூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப நல்ல பப்ளியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தீங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். முத்தண்ண ஆப்வியஸ்லி நம்ம மத்தியில் உலகிட்டு இருக்க ஒரு குட்டி சிவாஜி அவர். நான் வணக்கண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. அதான் அது மட்டும் போச்சேன்னு சரி பார்த்தேன். வேற ஒன்று. மாரணையா தேங்க்ஸ்ண்ணே. மாரணையா நம்ம ஸ்பாட்டில் இருக்கும்போது சும்மா அரட்டை அடிச்சுட்டு இருப்போம், ஜோக் அடிப்போம். அப்போ ஏதாவது கவுண்டர் ஏதாவது மாட்டிச்சுனா போட்டு பார்ப்போம். ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருப்போம். அப்போ எல்லாருமே சிரிக்கும் போது ஓகே ஒர்க் ஆகுதுன்னு போய் மாரணையா கிட்ட போட்டிங்கன்னா எல்லாத்தையும் கேட்டு இந்த அடுத்த சீனில் அப்படின்னு அவ்வளோ ஃபோக்கஸ்டாக எதை பற்றியுமே சிரிக்காமல் ஒரு மனுஷன் எப்படி இந்த மாதிரி வேலை செய்ய முடியும். ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஜாலியாக சிரிச்சுலாம் பேசுவார். பட் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருப்பார். ஐயா அதுக்காகவே நீங்கள் ஜிவி டார்லிங்
ஆக்சுவலி நான் 12th வந்து இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்கேன். அதில் ஜிவி டார்லிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் பாடி கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய ஸ்டேச்சரில் இருக்கும் போது அதை பண்ணணுன்ற அவசியமே அவருக்கு இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய பணமோ இருக்க போகிறது இல்லை, எதுவுமே இல்லை. பட் ஒரு டேலண்ட், ஒரு புது டேலண்ட்டை அவங்க வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதில் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ண எல்லாருமே புது டேலண்ட், மியூசிக் டைரக்டர் உட்பட. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு இப்போ அவர் தான் அடையாளமே, அந்த பாட்டுக்கு அவர் தான் அடையாளமே. அந்த படத்தில் அவர் வந்து ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணாரு. கிட்டத்தட்ட அந்த படத்தில் பாதி ப்ரொமோஷன் அவர் தான் இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து டேலண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுற ஒரு டார்லிங். ஸோ இந்த மாதிரி இதில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க. யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன், சாரி. கோகுல் ஐயா ப்ரொடியூசர், கிட்டத்தட்ட ப்ரொடியூசர் எல்லாருமே சொல்லிட்டாருங்க. கோகுல் வந்து அவ்வளோ சாஃப்ட் ஸ்போக்கன், பட் அவரோட ஃப்ரேம்ஸ் அவ்வளோ பேசும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பதட்டமே படாம வேலை செய்வார். அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபர் பார்க்க. ஜென்ரலாக அவங்க ரொம்ப பயங்கரம், கிட்ட போகிறதுக்கே பயப்படும் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் ஹி இஸ் ஸோ அப்ரோச்சபிள் அண்ட் நம்ம கம்ஃபர்ட் பயங்கரமாக பார்ப்பாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஐயா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் உண்டவர்கள். ஸோ சார், தனஞ்சயன் சார், சார் தேங்க்யூ சார். ஒரு சின்ன தடுமாற்றத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அந்த ஒரு சிக்கலான ஒரு இடத்துல நீங்கள் வந்து இதை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இட் ரியலி மீன்ஸ் அ லாட் சார். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் எல்லாருமே ஆஸ் யூஷுவல் எப்பவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வாட்டியும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். இவர் பின்னிய நட்பு வட்டம் லட்சத்தில் ஒருவனாய் லட்சியத்தில் உயரியவனாய் இருக்கும் நடிகர் முத்துக்குமார் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். ஜிபே பண்ணிடுறேன் கவிதா. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய சோதனைகள் கடந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு தான் நான் பெரிய நன்றி சொல்லணும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு அவர் மிகப்பெரிய ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கணும். மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டாப்புல. ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அப்புறம் மாறன் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது நன்றி. இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்பேஸில் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது அடுத்து ரமேஷ், அவங்களோட 2 பேருக்கும் காட்சி எதுவுமே பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த நட்பு வந்து எப்பயுமே இருக்குது. என் தம்பி தான் ரமேஷ் எப்பயுமே. தேஜு, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஹீரோயினா நீங்கள் வரீங்க, பெரிய அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தம்பி லிங்காவுக்கும் வாழ்த்துக்கள். சினிமாட்டோகிராஃபர் தம்பி, அவருக்கும் வாழ்த்துக்கள். கோவிலுக்கும். மற்றபடி இங்கே வந்துடுங்க பெரியவங்க எல்லாருக்கும் நன்றி. ப்ளஸ் உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தனஞ்சயன் சார், நீங்கள் அந்த படத்தை வந்து நீங்கள் கொண்டு போகிறது வந்து ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. அந்த டீம் சார்பாக வந்து பெரிய நன்றி சொல்லணும் சார் உங்களுக்கு. ஜிவி சார், உங்கள் கூட இந்த ஒப்பான அனுபவங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப ஆர்டிஸ்ட்டை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறோம். மீண்டும் நிறைய இடங்கள் நான் சொல்லுவேன். ரொம்ப ஈஸியாக ஒருத்தர் வேலை செய்யும்போது எனக்கெல்லாம் என்னால் தோணுது, பர்ஃபார்மன்ஸாக அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதையும் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது ஒரு ஹீரோ வேணும். அது வந்து ஜிவி சார் ரொம்ப சூப்பராக கோஆப்ரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எல்லாம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும், பெரிய லாபத்தை வந்து பண்ணி கொடுக்கணும் தயாரிப்பாளர் இருக்குது. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள் ஜிவி சார். அடுத்த வருஷமும் இன்னொரு விருது கரெக்டா கிடைக்கும்னு நினைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதலாவதாக வெற்றி பெறுவேன் என்ற புது விதியோடு எழுதி ஆற்றலை ஒன்று திரட்டி காத்திருந்து காரியம் செய்தால் காலமும் துணை வரும் என்பது போல் எக்காலமும் பொற்காலமாகும் நம்பிக்கையோடு தமிழ் சினிமாவுக்கு வந்த தயாரிப்பாளர் திரு அமல்ராஜ் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடைக்கு முன்னே அமைந்திருக்கும் பிரஸ், மீடியா மற்றும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
லாஸ்ட்டு டைம் வந்து ஜூலை 18 வந்து இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தது. அதை வந்து நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள் ஆஹ், ரொம்ப நல்லபடியாக எழுதியிருந்தாங்க. அந்த இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு பக்கபலமாக உறுதுணையாக டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் தனஞ்சயன் சார் வந்து இந்த படத்தை வந்து வெளியிடுறதுக்கு வந்து அவர் முன் வந்து இந்த படத்துக்கு மறுபடியும் ஒரு பக்கபலமாக வந்து சேர்ந்திருக்காரு. அது வந்து உங்கள் பத்திரிகையோட விமர்சனத்தினால தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக தனஞ்சயன் சார் வந்திருக்காரு. அதுக்கடுத்து வந்து என்னுடைய நடிகர்களை வந்து நான் சொல்லி ஆகணும். என்னுடைய ஹீரோ ஜிவி பிரகாஷ் சார் வந்து கரெக்டான நேரத்தில் வந்து இந்த படத்தை வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்தாரு. டப்பிங் எப்படிங்க எல்லாமே கரெக்டாக அவர் எந்த விதமான ஒரு லேட்டோ எந்த இதுவுமே ஷெடியூல் படி கரெக்டாக வந்து எனக்கு இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் தேஜு அஸ்வின் ஹீரோயின் அவங்களும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ரமேஷ் திலக் சார் கரெக்டாக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக சொன்ன நேரத்துக்கு வந்து கோஆர்டினேட் பண்ணி நைட்டு லேட் ஆனாலும் இருந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் வேட்டை முத்துக்குமார் சார் பேட்ச் ஒர்க் வரைக்கும் எந்த வித முகம் சொல்லிக்காமல் நல்லபடியாக வந்து படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. பிந்து மாதவி மேடம் வரல, இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த படத்தில் வந்து பெரிய பங்களிப்பு இருக்குது. அவங்களும் கரெக்டாக ஹைதராபாத்தில் இருந்து வந்து கரெக்டான ஷெடியூல் டயத்துக்கு வந்து நல்லபடியாக படத்தை முடிச்சு கொடுத்தாங்க. ஸ்ரீகாந்த் சார் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் வந்து கரெக்டாக வந்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக ஷூட்டிங்கு டப்பிங்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக முடிச்சு கொடுத்தாரு. லிங்கா சார் அவரும் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக இருப்பார். இந்த படத்தில் ஒரு முக்கிய தோற்றத்தில் இருக்கார். அவரும் வந்து நல்லபடியாக வந்து படத்தை கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் டைரக்டரு அதே மாதிரி படத்தை சொன்ன மாதிரி கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் லேட் ஆச்சு எங்களுக்கு, அதுதான் பெரிய இது. மற்றபடி சொன்னபடி படத்தை வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய கேமராமேன், எல்லாரும் சினிமா இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க தளபதி விஜய் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருப்பார், ஆன் ஸ்க்ரீனில் வேறு மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய கேமராமேன். ஆஃப் ஸ்க்ரீனில் அவருக்கு பேச தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு வந்து சைலண்ட்டாக அப்படியே பேச தெரியாத மாதிரி இருப்பார். ஆனால் ஆன் ஸ்க்ரீன் ஷார்ட்டில் பார்த்தோம்னா அவர் அந்த லைட்டிங் சென்ஸு கேமரா ஒர்க்கும் பக்காவாக பின்னி பெடல் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு வந்து பெரிய பக்கபலம் வந்து என்னுடைய கேமராமேன் வந்து ஒர்க்கு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஆடியோ லான்ச்சுக்கு வரல, அந்த டயத்தில் நான் நன்றியும் சொல்ல முடியல. இந்த தடவை வந்திருக்காரு, அவருக்கு பெரிய பெரிய நன்றியையும் சொல்லிக்கிறேன், வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமாக எடிட்ரு அந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் எல்லாம் வந்து ஒரு மிரட்டலாக பண்ணியிருக்காரு. படத்துக்கு பெரிய பங்களிப்பு. டைரக்டரோடையும் எங்களோடையும் கோஆர்டினேட் பண்ணி ரொம்ப சூப்பராக இந்த படத்தை வந்து நல்லா எடிட் பண்ணியிருக்காரு. நல்லா அவர் வந்து வரலைனாலும் அவருக்கும் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் என்கிட்ட என்ன பட்ஜெட் இருக்கோ அதை கொடுப்பேன். நைட்டில் காலையில் ஷூட்டிங்கன்னா நைட்டில் வந்து தான் பணத்தையே கொடுப்பேன். ஆனால் அவர் டே நைட்டாக வந்து கரெக்டாக வந்து என் பட்ஜெட்டில் பக்காவாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய பங்களிப்பு அவருக்கும் உண்டு. அவருக்கும் என் வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து கிரிஜா ஹரி அவங்க வந்து இதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வந்து சொன்ன டயத்தில் வந்து கரெக்டாக பண்ணி டப்பிங்கெல்லாம் பண்ணி எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியனும் இந்த படத்துக்கு எந்த விதமான முகம் சுளிக்காமல் நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாரி, இந்த படத்தில் வந்து இந்த ஒத்துக்கிறையா சாங் வந்து டி இமான் சார் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட மிச்சம் இருக்கிற 3 பாடலும் பேக்ரவுண்டு மியூசிக்கும் வந்து சாம் சிஎஸ் சார் இந்த படத்துக்கு பேக்ரவுண்டு வந்து பண்ணதுக்கு வந்து ரொம்ப
நாங்கள் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை. ரொம்ப நல்லா சிறப்பாக பேக்ரவுண்டு மியூசிக் எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் வந்து வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் பிஆர்ஓ சார் சுரேஷ் சந்திரா சார் இந்த படத்துக்கு வந்து கதை கேட்டதுலேருந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ கடைசி வரைக்கும் வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காரு. அவருடைய உதவியாளர் நாசர் சார் ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எஜுகேட் ப்ரொடியூசர் தயாளன் பழனி, அவரும் வந்து இந்த படத்துக்கு கதை கேட்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ரிலீஸ் வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காரு. அயராத உழைப்பு உழைச்சி நல்லபடியாக இந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங்கில் இருந்து எல்லாமே வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடைசி வரை என்னோட கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய பிரதர் ராமச்சந்திரன் அவரும் வந்து உறுதுணையாக இருந்து இந்த படத்துக்கு வந்து அறுபாடுபட்டிருக்காரு. அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி உறுதுணையாக இருந்திருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் வணக்கத்தை நன்றி சொல்லிக்கிறேன். மற்ற எல்லா படக்குழுவினருக்கும் என்னுடைய நன்றி. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் ஜிவி சார் தான். அவர் தான் அந்த ப்ராஜெக்டுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார், தேங்க்யூ. அண்ட் ப்ரொடியூசர் வந்து எப்படி அவர் எவ்வளோ வெள்ளந்தியாக இருக்காருன்னு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். அவர் இது மட்டும் நடந்தது மட்டும் அண்ணா நகரில் ஒரு ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஷூட் பண்ணும்போது ஒரே ஒரு லைட் தான் இருந்துச்சு, ஒரு ஸ்கை பேனல் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் நேராக வந்து இறங்கிட்டு, பா எவ்வளோ பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம்ல இந்த சீனை அப்படின்னு ஒரு லைட் மட்டும் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்த சீனை சொல்லிட்டு இருந்தார். ஸோ அப்படி தான் அவருக்கு சினிமா இனிஷியலாக. ஸோ அந்த மாதிரி வெள்ளந்தியான ப்ரொடியூசர் தான். அவருக்கு கண்டிப்பாக இது நல்லது நடக்கணும். லைக் அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்லாம் திருப்பி வரணும். அண்ட் அதுக்கு முன் வந்த தனஞ்சயன் சார், அவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இது ஏற்கனவே ஒரு டேட் போட்டு தள்ளி வந்து திருப்பி ரிலீஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் தான் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுவீங்கன்னு தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். அண்ட் ஆர்டிஸ்டாக தேஜு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் நைஸ் ஒர்க்கிங். அப்புறம் ரமேஷ் திலக், அவர் ஃப்ரெண்டு மாதிரி, ஏன்னா ஒரு நாள் கூத்துலேருந்து தெரியும், பழக்கம் அந்த மாதிரி. அவர் கூடயும் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா ஜிவி சாரும் அவங்களும் ஒரே ரகலாக பண்ணிட்டுருப்பாங்க. அண்ட் லிங்கா அவரும் அதே மாதிரி தான். அவரும் எனக்கு நேரில் மீட் பண்ணலாம், ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்ரீகாந்த் சார் அண்ட் வெந்து மாதவி மேம், அவங்களும் வெரி நைஸ் டு ஒர்க் வித் தேம் ஆல்சோ. அண்ட் டைரக்டர், இது எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இதான் அவர் மூலமாக தான், ஜிவி சார் மூலமாக தான் ஃபஸ்ட் அறிமுகம். அண்ட் ரொம்ப நல்லா போச்சு ஷூட்டு, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் மை டீம், சினிமாட்டோகிராஃபி டீம் அண்ட் டைரக்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், இவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் லைட் டீம் அண்ட் யூனிட், அவங்க ட்ரெயின் டீம், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. முத்துனாவும் இப்போ கூட கொஞ்ச நேரத்தில் பேசிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப அவருக்கு இப்போ தான் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது, அதனால் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், எடிட்டருக்கும் அண்ட் மியூசிக் டைரக்டர் சாம் சியர்ஸ், அவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் இது எப்படியாச்சும் கொஞ்சம் போய் ரீச் பண்ணி, அவருக்கு இது முதல் படம், அதுக்கப்புறம் கண்டினியூஸாக படம் பண்ணணும், அதுக்கான இது கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.